ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக வந்து ஏஐ இமேஜை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதேமாதிரி இமேஜை வந்து நீங்களும் க்ரியேட் பண்ண நினச்சிருப்பீங்க. இந்த வீடியோ மூலயமா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் இமேஜை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் இதேமாதிரி. ஓகே, இப்போ தான் முதல்ல வந்து என்னுடைய சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் இதேமாதிரி வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்க முடியும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் பாருங்கள், ஒரு கேர்ள் ஃபோட்டோ வச்சு ஒரு 5-6 ஏஐ இமேஜை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பேன். பாய்ஸும் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா பாய்ஸுக்கு தனியாக கேர்ள்ஸுக்கு தனியாக வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோவும் இதேமாதிரி நீங்களும் க்ரியேட் பண்ணிக்கலாம். கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு 6 கமெண்ட் ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பேன். பாய்ஸுக்கு வந்து ஒரு 5 கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோவையும் நீங்கள் இதே மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன், எப்படி வந்து ஏஐ இமேஜை வந்து க்ரியேட் பண்ணுமுன்னு. அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து இதே மாதிரி இமேஜை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. இதே மாதிரி எனக்கு நிறையா கமெண்ட் ப்ராம்ப்ட் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுவேன். அதுக்கு வந்து என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தால் அந்த பெல் ஐக்கான் மட்டும் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் வந்து ஒன்றுக்கு ஒன்று பார்க்க முடியும்.